சார். 6 தொகுதிக்கும் சேர்த்து நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம். உங்க கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து நீங்க பேசலாம். அமைதி 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 அமைதி. நீங்க பேசலாம் சார், பேசலாம். ஃபைனல் ரவுண்ட். 2 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள். ஓகே. திருச்செங்கோட்டில் ஒரு தலைமை மருத்துவமனை, ராசிபுரத்தில் ஒரு தலைமை மருத்துவமனை. இப்படி 2 தலைமை மருத்துவமனைகளை வச்சு இன்றைக்கு மக்களுக்கு சிகிச்சைக்கு ப்ராப்ளம் இல்லாம பண்ணியிருக்கோம். அதற்கான வாக்குகள் கண்டிப்பா வரும். அதே போல நாமக்கல்லை சுத்தி ரிங் ரோடு, திருச்செங்கோட்டை சுத்தி ரிங் ரோடு, இந்த 2 ரிங் ரோடும் நடத்தாம இருந்த ரிங் ரோட்டை நம்ம இன்னைக்கு நடத்தி முடிச்சு மக்கள் பயன்பாடு நடத்த முடியாம இருந்தாங்க. அதே போல நாமக்கல் பேருந்து நிலையம், மக்கள் ஏன் வாக்களிக்க நாமக்கல் பேருந்து நிலையம் சொன்னாங்களே ஒழிய பட் அவங்களால அதை சாதிக்கவே முடியல. இன்னைக்கு நாமக்கல் பேருந்து நிலையத்தை கொண்டு ரிங் ரோட கனெக்ட் பண்ணி நாமக்கலுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு தீர்த்திருக்கிறோம். அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டுல சார் பஸ் போக மாட்டேங்குது. இல்ல இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இந்த விஷயத்துக்கெல்லாம் 5 ஆண்டு அவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க அது மாதிரி சொல்லலாம். ஆனா ஆளுங்கட்சியில இருக்கவன் நம்ம சொன்னது என்ன செஞ்சிருக்கோம் அதையும் சொல்லித்தானே ஓட்டு கேட்க முடியும். என்ன பண்ணீங்கன்னு அதுக்கான பதில் நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஆனா இப்படி பல்வேறு அந்த விஷயங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் அறிவுசார் மையம் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் அறிவுசார் மையம், குமாரபாளையம் உள்பட. அதே போல இன்றைக்கு மினி ஸ்டேடியம், இதெல்லாம் இப்ப புதுசா இந்த ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. நீங்க பொதுவா சாலை போடுறோம், இது பண்றோம், அது பண்றோம் எப்பவும் பண்றது. ஆனா இது மாதிரி விஷயங்கள் இன்றைய மக்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபாய் சென்ற தேர்தலில் கொடுத்த போது 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பஸ் நீங்க என்ன வாக்குறுதி தரீங்க? நான் சொல்ற வாக்குறுதி 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னோம்னா எங்க கூட்டணி தான் கொடுக்க முடியும்னு மக்களுக்கு தெரியும். கொடுக்க முடியும். 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பஸ் கொடுத்தாங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 3 சிறப்பான விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திற்கு இந்த 3 கட்சிகளும் செய்தது என்ன, இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் சிறப்பாக சொல்லி முடித்திருக்கின்றார்கள். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நியூஸ் தமிழ் பயணக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஒளிப்பதிவாளர் குழு, தொழில்நுட்ப குழு, குறிப்பாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பாதுகாப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.